எங்களால இருக்க முடியாது. நாங்களாம் சொல்றோம்ல, குடிக்காத இருக்க முடியாது. சரியா? நாங்களாம் அதுக்கு அடிவிட்டு ஆயிட்டோம். நீ 1000 ரூபாய் கூட விலை ஏத்து நான் குடிச்சு ஆவேன். 3 மணில இருந்து 4 8 கோட்டை அடிச்சிருக்கேன். குடிக்கலன்னு வச்சுக்க ஈத்துக்கும் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாரு? அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்க குடிக்கணும், உங்களுக்கு ஒயின் ஷாப் இருக்கணும். அதான் எங்க குடும்பம்லாம் நடுத்தல் நிக்கணும், குடிச்சு போட்டு ரோட்ல கிடக்கணும். இன்னைக்கு முக்கால்வாசி வயசானவங்க, ரொம்ப உடம்பு முடியாதவங்க, மூட்டை தூக்குறவங்க, அதை லைட்டா சாப்பிட்டாதான் வேலைக்கு ஆகும். குடிக்கணும் இருக்கலாம். ஒரு பொதுமக்கள் அவர் சொன்ன கோரிக்கை நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல, தப்பா சொல்ல. அவர் விஜயன்னா தப்பா நான் சொல்ல. அவரை நல்ல கோரிக்கை தான். ஸ்கூலு அதே மாதிரி இல்லை பக்கத்துல இருக்க விடாதுன்னு சொன்னாரு, அது இருக்கலாம். சைட்ல உள்ள ஒரு வை ஃபுல்லா வை உள்ள ஃபுல்லா டோட்டலா க்ளோஸ் பண்ணா அடுத்த வாட்டி சிஎம் வர முடியாது. நீ சிஎம் வந்தது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்காக நாங்கெல்லாம் ஒரு அண்ணன் ஒரு பதவி அடுத்தது என்ன அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தாக நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். சரிங்களா? ஆட்சி என்ன பார்க்கலாம். நீங்க 5 வருஷம் இன்னும் வாழ போறீங்க. 5 வருஷம் என்ன பண்றீங்க? நீங்க கொடுத்த கோரிக்கைலாம் பக்காவா பண்ணுவீங்களா? அது நம்பிக்கை இருக்கா மெயினா? இல்லங்க, அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சமா 717 கடை, அடுத்தது கடை டோட்டலா மூடுறாராம். அது கேள்விப்பட்டான் நானு. அது ஓப்பனா மொத்த மக்கள் உங்களுக்கு தானே அது நல்லது, மக்களுக்கு தான் நல்லது. அது நல்லதுதான், நல்ல விஷயம் கிடையாதுங்க. நல்ல விஷயம் கிடையாதுங்க. மக்களுக்கு நல்லது கிடையாது. அது இல்ல, நல்ல விஷயம் தான். அவர் சொன்னது கோரிக்கை நல்ல விஷயம் தான். அவர் தப்பு சொல்ல, மூடு நல்லது, அது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. சரி, எல்லாத்தையும் ஒரு குடும்பம் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு, அந்த குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு. இன்னைக்கே நானே சொல்றேன், என்னையால என் முன்னாடியே இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல தெருவில் நிக்கிறேன். ஏன்னா அந்த குடி இதெல்லாம் மது இதெல்லாம் பண்ணதால கெட்டு போய் தெருவில் நிற்கிறான். அது மாதிரி எவ்வளவு குடும்பம் தெருவில் நிக்குது. அது இல்ல, அவர் குறை சொல்ல, நான் அது டோட்டலா சொல்ல. நான் அவர் கல்லு கடை கொண்டு வரேன்னு சொல்றாரு. சரியா? அதையாச்சும் பண்ண சொல்லுங்க. மக்களுக்கு மொத்தம் டோட்டலா மூட சொல்லக்கூடாது. அவரு சொல்றாரு 20 கிலோமீட்டருக்கு போயிட்டு தான் அங்க போய் குடிப்போம், அந்த ஒயின் ஷாப் தான் இருக்குன்னு சொல்றாப்புல. அது அந்த அந்த இதெல்லாம் வேலையாகாது. இருக்கலாம். இங்க பஸ் ஸ்டாண்ட்ல எங்க இருக்கு ஒயின் ஷாப்பு? மொத்தம் 3 ஒயின் ஷாப் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல 2 ஒயின் ஷாப் இருக்கு. அது ஒரு ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணி ஒரு ஒயின் ஷாப் தூக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ டோட்டலா பண்ணனா வேலையாகாது. எங்களால இருக்க முடியாது. நாங்களாம் சொல்றோம்ல, குடிக்காத இருக்க முடியாது. சரியா? நாங்களாம் அதுக்கு அடிவிட்டு ஆயிட்டோம். எப்படி அடிவிட்டானா, குடிச்சிட்டு அடிவிட்டு ஆயிட்டோம். குடிக்கினா சாப்பிடலாம். ஒயின் ஷாப்ப வருமானம் அவர் எங்க இருந்து, அவர் வீட்டுல இருந்து வந்து கொடுப்பாரா? ஸ்கூட்டி தரேன் இருக்காரு. அவர் வருமானத்தை பாக்கல, மக்களோட நல்லதுக்கு தானே நல்லதான் பாக்குறாரு. அவரு ஸ்கூட்டி குடுக்கறான் இருக்காரு, ஒரு பவுனு ஜெயின் தரேன் இருக்காரு, 6 சிலிண்டர் தராரு. அவர் நம்பிக்கை, அது கோரிக்கை பண்ணுவாரா? அது நம்பிக்கை இருக்கா? அவர் எங்க இருந்து கொடுப்பாரு? ஒயின் ஷாப் வருமானம் வச்சுதான் நீங்க எல்லாம் பண்றாங்க. ஒயின் ஷாப் வருமானம் வச்சுதான் எல்லாமே பண்ணிருக்காங்க. எல்லாமே எதுவும் பண்ணல. இவரு ஸ்டாலின் 5000 எதுக்கு எங்க கொடுத்தாங்க? ஒயின் ஷாப் வருமானம் வச்சுதான் 5000 கொடுத்தாங்க வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு. அவங்க எல்லாம் சும்மா பண்ணலாம். அவர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர முடியாது. இவரு ஒயின் ஷாப் மூட்டாருனா, ஆமா, எங்க காசு வாங்கிதான் கொடுத்துருக்காங்க. எங்க மக்களுக்காக எதுவும் செய்யல. உங்களுக்கே தெரியுது, உங்க காசை வாங்கிதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்ப நல்லது செய்ய மாட்டாரு எப்படி நினைக்கிறீங்க? ஏங்க, ஒரு எவ்வளவோ வந்துட்டாங்க. யாரு? எம்ஜிஆர் வந்தாரு, அண்ணா, பெரியார் வந்தாரு. அவங்களாம் முதலமைச்சர் அப்பயே இருந்தவங்க. அவங்களாம் அப்படியே கரைச்சி அரசியல் கரைச்சி குடிச்சுவங்க. அரசியல கரைச்சி குடிச்சவங்க. நேத்தி நீ வந்து ஆட்சியில உட்காந்து என்ன நீ என்ன பண்ணுன்னு நம்பிக்கை இருக்கு? பண்ணுவியா? 5 வருஷம் என்ன பண்ணி சொன்ன கோரிக்கை கரெக்டா பண்ணுவியா? கோரிக்கை நம்பிக்கை இருக்கா? மக்களுக்காக சொன்ன கோரிக்கை கரெக்டா பண்ணுவியா? எத்தனை பேர் சாவான் தெரியுமா? ஒயின் ஷாப் மூட்டை எத்தனை பேர் குடிக்காத சாவான் தெரியுமா? அந்த கொரோனா டைம்ல எத்தனை பேர் அந்த குடிச்சாதான் அந்த நார்மல் ஸ்டடி பண்ணு. அவன் ஒரு 12 மணி ஆச்சு ஒரு கட்டிங் போடுறான். எதுக்காக கட்டிங் போடுறான்? அதான் வேலை செய்ய முடியும், எல்லாமே பண்ண முடியும். அவன் நீ டோட்டலா மூடிட்டு அவன் எங்க போவான் சொல்லுங்க? நீங்க பாண்டிச்சேரிக்கு போவானா, ஆந்திராவுக்கு போவாங்களா சரக்கு பண்ணுவான்? இப்ப ஆந்திராவில தான் எல்லாம் ஒயின் ஷாப் இருக்கு. அங்கங்க ஒயின் ஷாப் இருக்கு. அந்த ஒயின் ஷாப் கூட சொல்லியிருக்கா அவங்க உள்ள முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஆந்திரா முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? நாராயணசாமி இவரு ரங்கசாமி சொல்லியிருக்காரா? பாண்டிச்சேரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? அங்க விடிஞ்ச உடனே ஒயின் ஷாப் இருக்கு. 10 மணிக்கு ஒயின் ஷாப் ஓப்பனரா நாராயணசாமி சொல்லியிருக்காரா? கடை மூடுன்னு இருக்காரா? 5 வருஷம் நான் உயிரா 5 வருஷத்துக்குள்ளே நான் செத்துட்டு நானும் பரவாயில்ல. 5 வருஷம் எனக்கு புள்ள இருக்கு. பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன் சாவான். அண்ணன் சொன்ன கோரிக்கை கரெக்டா பாத்துருக்காராடா, சொல்லிட்டு கோரிக்கை கரெக்டா பார்த்தாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு தான் சாவான். சரிங்களா? சொன்ன கோரிக்கை என்ன பண்ணாரா? பண்ணலாம். எங்க பண்ணி பாருங்க. நடத்த முடியாதுங்க. 6 சிலிண்டர் எப்படி தர முடியும் ஒரு குடும்பத்துக்கு? 6 சிலிண்டர் இல்ல மேடம், ஒரு 6 சிலிண்டர் தர முடியுமா? நடத்தி காட்டு. ஒரு விஷயம், எந்த கஞ்சா போதை பொருள் எல்லாத்தையும் தடல் பண்ணு, நல்ல விஷயம் தான். கையெழுத்து போட்டு நீங்க போதை பொருட்கள் எல்லாமே இது பண்ண நல்ல விஷயம். அதுதான் பாராட்டலாம். கஞ்சாவே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல, கஞ்சா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல பாராட்ட நல்ல விஷயம். அது நல்ல முக்கியமான விஷயம். அது
கஞ்சாவுல சரக்கு அடிச்சிருக்கணும் நம்பிடலாம், கஞ்சா அடிக்கிறவனும் நம்ப முடியாது. அவன் எந்த டைம்ல என்ன பண்ணுவான்னு தெரியாது. கஞ்சா அடிக்கிறவன் அவன் மைண்டே அவனுக்கு அவன் சுயநலவே இருக்காது. என்ன சின்ன பிள்ளை 12 வயசு பிள்ளை கஞ்சா அடிக்கிறாங்க, கஞ்சா அடிச்சுட்டா டேய்ங்கிறான், கத்தி எடுக்கிறான், பொருள் எடுக்கிறான், டேய் என்கிட்ட பொருள் இருக்குறாங்கிறான். ஏங்க இப்ப இவரே 5 வருஷம் சிஎம் இருந்துட்டு அவரு முடிச்ச போல கடை வைக்காத போவாரா என்ன? இவரே 5 வருஷம் முடியாத போவாரா என்ன? இவரு அடுத்த ஆட்சி முடியுறா எல்லாமே கடையில எல்லாம் போக மாட்டாங்க. எந்த அமைச்சரா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கடை வாங்கி லாஸ்ட் போக கூட கடை வச்சுட்டு தான் போவாங்க. அதே எடப்பாடி என்னன்னு கடை வச்சு தான் போனாரு, எல்லாமே கடை வச்சு தான் போனாங்க. அதே ஸ்டாலின் வந்து எல்லாம் கிளியர் பண்ணாரு, எல்லாமே பக்காவா பண்ணாங்க. எல்லா முதலமைச்சரும் வந்தது ஒண்ணுமே பண்ண முடியாதெல்லாம் பண்ண முடியாது. வெறும் மகளிருக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஆம்பளைக்கு என்ன கொடுத்துறீங்க? எதுவுமே எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இலவசம் இல்லையா? போதை இல்ல தமிழகம் கொடுக்குறாரு, அதெல்லாம் எங்களால இருக்க முடியாது. எங்க அதான் வேணும், எங்களுக்கு அதான் வருமானம். மூஞ்சி குழம்பிடும். அதாம்மா எங்களுக்கு வேணும். குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுதுல்ல. குழந்தைக்குமா அதுக்கு சந்தோஷம் இல்லம்மா, அதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்துல நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க, அதே உங்களோட குழந்தைங்க எல்லாம் அடிக்ட் ஆக கூடாதுல்ல, அதுக்காக தானே பண்றாங்க. குழந்தைக்கு அடிக்கலங்கம்மா, நீங்க உங்க கண்ணால நாங்க வேலை செஞ்சு முடிச்ச உடனே டயர்ல போயிட்டு ஒரு கோட்டை அந்த அம்மா சொல்றாங்க ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இங்க எங்க ரெஸ்ட் எடுக்க கொடுக்குறாங்க, ரெஸ்ட் எடுக்க கொடுக்குறாங்க. சரி நான் கேக்குறேன், நீங்க உங்க குழந்தைங்களை பத்தி நினைச்சீங்களா நீங்க குடிப்பீங்களா? ஆமா, என் குழந்தை நினைச்சா குடிக்கவே மாட்டேன். சரி அது ஒண்ணு. உங்களை பார்த்து அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது தப்பு, அது தப்புமா. உங்களுக்குன்னு வரும்போது தப்பா இருக்குது, பொதுவா சொல்லும்போது அவரு தப்பா தெரியுறாருல்ல. குழந்தைங்க ரொம்ப உசுரி. அதுதான் ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் வந்து ஆர்டர் போடறதா நினைச்சு அதை நீங்க ஏத்துக்கலாம்ல? ஏத்துக்கலாம், நாங்க கஷ்டப்படுறோம். நரம்பு தளர்ச்சியா இருக்காங்க, குடிக்கலன்னு வச்சுக்கோ, ஈத்துக்கும் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாரு? அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? குடிச்சு சாவுறாங்களா நிறைய பேரு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? குடிக்காத எங்களால இருக்க முடியல. நானும் ஓப்பனா சொல்றேன், என் பேர் தேவாதான். ஏன்னா ஒரு நாள் குடிக்கலன்னு வச்சுக்கோ, ஒரு 2 ஹவருக்குல என் நரம்பு தளர்ச்சி வந்துடும். அது தண்ணி போட்டேன்னா என் செடியா இருக்கும், 100 கிலோ மூட்டையா இருந்தாலும் தூக்கிடுவேன். அதுக்கு என்ன பதில்? சொல்லு, அது என்ன கண்ட்ரோல்? நான் சொல்றது நீங்க கேட்டுதான். சின்ன பிள்ளைங்க உங்களை பார்த்தாங்கன்னா அப்படின்னா குடிச்சா நல்ல வேலை செய்யலாமோ அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் குடிச்சாதான் குழந்தைங்களோ வேற யாரோ குழந்தைங்களோ அதெல்லாம் நான் நல்லாதான் இருக்கேன், நானே சரி நீங்க அப்ப குடிச்சா வேலை செய்யலாம நான் குடிச்சேன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அது என் கண்ட்ரோல் தான் நான் பார்க்க முடியும், என்னோட கண்ட்ரோல் தான் நான் பார்க்க முடியும். நான் பாரு ஒரு வச்சுட்டு 100 கிலோ மூட்டை தூக்கி இப்போ மேல போட முடியும் எனக்கு தெம்பா. முன்னே பாசல் கட்டி அசல தூக்கி காட்டி கடைசிடுவேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வலி வந்து பல்லு வச்சுக்கினேன், மண்டை வச்சுக்கினேன், இது வச்சுக்கினேன். இதுக்கு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு குடிகாரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அப்படி சொல்றீங்களா? கண்டிப்பா வரும் அந்த ட்ரீட்மெண்ட் வரும், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லு, அப்போ நாங்க சரியா இருக்கும். அத வேணா ஏத்துக்கிறோம் நாங்க. அந்த அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஏத்துக்கிறாங்களா? கண்டிப்பா. இந்த பெட்டியை தூக்க முடியாது, இந்த பெட்டியை தூக்க முடியாது. காத்துல இருந்துச்சுன்னா ஆடும். அது ஒரு கோடு விட்டோம்னா இந்த 2 பெட்டியை தூக்கி இப்படி வைக்க முடியும். ஏன் மைண்ட் இல்ல, நரம்பு குடிக்காத இருக்கும் போது லூஸா இருக்குது, குச்சில ஸ்ட்ராங் ஆயிருது. இன்னொன்னு தெரியுமா, இப்ப அதிகமா லேடிஸ் தான் குடிக்கிறாங்க. அங்க குடிக்கிறதெல்லாம் பாரு, ரமணா பக்காடி லேடிஸுங்க தான் ஓவரா குடிக்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு குடிக்கிறக்கா, வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? வீட்டுக்கு 500 ரூபா அனுப்பி விடுவேன். அந்த 2000 ரூபாய் கொடுத்தா அந்த குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷப்படும்? குழந்தைகளை அனுப்பி வரல, பாக்கி 2000 நான் செலவு பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க, ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு அந்த 2000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் பிள்ளைங்க கிட்ட கொடுக்க வேண்டியதானே? குடி இல்லைனாச்சுக்கா கரெக்டா நீங்க கேக்குறீங்கக்கா, அந்த குடி இருந்தா தாக்கா என்னால வேலையை செய்ய முடியுது. உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி இருக்க கூடாதுன்னா நீங்க அவங்கள ஒழுங்கா பாத்துக்கினாதான் மாறுவாங்க. சரிக்கா, நீங்க எங்க உடம்பு கண்டிஷன் நாங்க இப்ப இல்லக்கா, நான் 8 வயசுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சேக்கா. 8 வயசுல குடிக்க ஆரம்பிச்சேக்கா. பட்டக்காரன்
5 ரூபா கிளாஸ், கல் 5 ரூபா. அப்ப குடிக்க ஆரம்பிச்சாக்கா இப்ப வந்து கரெக்டா எதுக்கு வேலை ஏத்துறீங்க? எதுக்கு வேலை ஏத்துறாங்க? அப்படியா? நீ 1000 ரூபா கூட வேலை ஏத்து, நான் குச்சி ஆவேன். 1500 எங்களுக்கு திறமை இது, சம்பாதிக்க திறமை இது. ஏன் இல்ல? இல்லைன்னா நாங்க செத்துருவோம், வலிப்போம், வலிப்பு வந்துரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லு. என்ன சேர்த்து என் உயிரை அவ்வளவு திறமை இருக்கிற நீங்க அந்த ஏன் குடியில போய் வேஸ்ட் பண்றீங்க காசை? அது ஆரம்பத்துல நான் கத்துக்கினது, 13 வயசுல இருந்து கத்துக்கினது. கண்டிப்பா கண்டிப்பா ஏத்துக்கணும். அது மாதிரி அவங்களே திருந்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் திருந்தும் போது இந்த ஏரியால மெயினான குடிக்கிறேன் நான். 24 சின்னதா இருக்கேன், இப்பயும் சின்னதா இருக்கேன். அதில் சாப்பிட்டு நினைக்கிறீங்க? ஒரு புல்லுக்கு மேல வச்சிருக்கிறேன். நைட்டு 3 மணில இருந்து அதான் ஒரு புல்லு கிட்டே சாப்பிடுவேன், புல்லு மேல சாப்பிடுவேன். 3 மணில இருந்து 8 கோட்டை அடிச்சிருக்கேன். 8 கோட்டை அடிச்சு தில்லா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த சர்க்கால தான் என்னால வேலை செய்ய முடியுது. ஏன்னா அதுதான் எனக்கு வீரத்தை கொடுக்குது. சரி, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க தெரிஞ்சிடும். நாங்க தெரிஞ்சுனா இன்னும் 4 பேர் தெரிஞ்சிருப்போம். எங்க கூட சேர்ந்து தெரிஞ்சுறாங்க. இவன் நான் தெரிஞ்சுனா இவரு நான் தெரிஞ்சிருக்கேன். என்னமோ சொல்றது எனக்கு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு கேட்க. கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுட்டா தேவா தெரிஞ்சுட்டாடா இல்ல எப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் தெரிஞ்சானுங்க. என்ன மச்சான் எதிராச்சுன்னா எங்க அண்ணன் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்க, எல்லா கொடிகாரங்களும் நான் நிப்பாட்டி வைக்கிறேன். எங்க என் கூட இவங்க எல்லாமே தெரிஞ்சிருவாங்க. இவர் நல்லதை செய்யறாரு, புரியுதா? ஏன் எடுக்கிறாரு? கவர்மெண்ட்டுக்கு பணமே ஒயின் ஷாப் தான், அதையே எடுக்கிறாரு. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் குடும்பம் பாதிக்காதது அப்படின்னு தான் செய்யறாரு. இவ்வளவு போறோம் செய்யறாரு, இது போறோம், இன்னும் செய்வாரு. நீங்க குடிக்கணும், உங்களுக்கு ஒயின் ஷாப் இருக்கணும். அதான் எங்க குடும்பம் எல்லாம் நடுத்தல் நிக்கணும், குச்சி போட்டு ரோட்ல கிடக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு கஞ்சி ஊத்தி நாங்க குடும்பத்தை பண்ணிக்கணும். அதான் எதிர்பார்க்கறீங்க. அதானே கொடுப்பாரு. வாங்க இருடா, நேத்து வந்து யாருனாரு இன்னைக்கு குத்துருவாரா? நேற்று ஏறி இன்னைக்கு குத்துருவாரா? சரி, அவர் கொடுக்க மாட்டாரு தெரிஞ்சது இல்ல, ஏன்டா போட்டீங்க விசிலுக்கு? ஏன் போட்டீங்க? போட மாட்டாரு, செய்ய மாட்டாருன்னு தெரியுது இல்ல, ஏன் போட்டீங்க? ஏன் வர வச்சுங்க? அப்ப நம்ம போடாத எகிரி குச்சி வந்துட்டாரா? நம்ம போடுறதுனால தான் தம்பி வந்தாரு, புரியுதா? அது மாதிரி பண்ணக்கூடாது, அது மாதிரி பேசக்கூடாது. அவர் வந்து ஃபுல்லா மூட்டாருன்னா எல்லாரும் பிடிக்க முடியாது. ஆமா, மூடணும். நாங்க மூட சொல்றோம், மூடணும். மூணாதான் குடும்பம் நல்லா இருக்கும். என்ன சொல்றாங்க, அத வச்சுதான் வருமானமே. ஆமா எப்படி நீங்க? ஆமா, இவங்க வந்து குடிக்கப்பட்டவங்க, அதுல கொஞ்சம் வாழ்ந்தவங்க, கொஞ்சம் தலைவலின்னு படுப்பாங்க. அதனால குடிக்கிறாங்களா? அது என்ன சொல்றீங்க? நாங்க பாக்கலப்பா, நான் பாக்கல. காட்டு, அப்படி வேணா காட்டு, அப்படி காட்டிக்கோ. என்னமா சொல்ற? நான் எதிர்பார்க்கறதுனா தெரியுமா, நான் ஒயின் ஷாப் எல்லாம் பாக்கல. எங்களுக்கு குந்த இடம் கொடுத்தாருன்னா போறோம். ஒயின் ஷாப் இல்லடா, இந்த ரேஷன் கார்டை பார்த்து, ரேஷன் கார்டு மூலியமா புள்ள இருக்கிறானா, புருஷன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு ரேஷன் கார்டை பார்த்து எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு குந்த இடம் கொடுத்தாருன்னா எங்களுக்கு கோடிய புண்ணியம். இதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. அது குடிச்சா அவ இருக்கப்பட்டவ குடிப்பா. அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? அதுக்குதான் பொம்பளைங்க குடிக்கிறான்னு தான் எடுக்கிறாரு. பொம்பளை அம்பளை சேர்த்து குடிக்கிறான் தான் எடுக்கிறாரு. அத்தை விட்டா வேற ரெஸ்டே இல்லையா? என்ன சொல்றாங்க? அது குடிக்கலன்னா கை கால் நடுக்குமா ஆகுமா? உயிர் போவா. நீ அதுதான் அந்த செலவு நீ தான் பாக்கணும். கை கால் உயிர்ந்து போடும், செத்துடுவேன் நானு, அந்த சாவை நீ தான் வந்து எடுக்கணும் அப்படின்றாரு. அது செய்வாரு. நிஜமா நான் விசிலுக்கு போடல, நான் ஓட்டு விசிலுக்கு போடல. நான் எப்போ எம்ஜிஆர் நினைச்சோன்னா அந்த எம்ஜிஆர் சின்னத்தை தான் இன்னைக்கு இப்போ போறது கூட எம்ஜிஆர் தான். ஆனாலும் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். எப்படி எல்லாம் இப்ப இவங்க எல்லாம் செய்தாங்கல்ல, இதையும் கொடுத்து பாக்கலாம் இவர் எப்படி நடத்துறாரு அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். புரியுதா? 3 கையெழுத்து போடு. மகளிருக்கு 1,
கரண்ட் பில்லுக்கு ஒண்ணும், இது 2 தெரியும். போதை பொருள் ஆம்பளைங்கன்னு போட்டாரு. அத ஆம்பளை அவர் இருந்தாரா? வருவாரு. ஜட்டி இல்லாத கந்தீங்கன்னா ஜட்டி வாங்கி கொடுப்பாரு. ஜட்டி இல்லாத நீங்க இருந்தீங்கன்னா ஜட்டி வாங்கி கொடுப்பாரு. இப்ப அதானே எதிர்பார்க்கறீங்க, அதானே இப்ப எதிர்பார்க்கறீங்க. செய்யல 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 வந்து 3 நாள்ல செய்யல செய்யல. இவ்வளவு பேசாம அப்படி செய்யக்கூடாது தேவா, தேவா அப்படி செய்யக்கூடாது தேவா. ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும்.